வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem. Myself Anish, I am your chemistry faculty. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் ஆஃப் த டேல நம்ம ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது மெட்டல்ஸ், ஓகே, நான் மெட்டல் இந்த சாப்டர்ல தான் இந்த கேள்வி கேட்டிருக்கோம். ஸோ இந்த செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஓகே, அந்த கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கசின்ஸ் ஆர் உங்க சீனியர்ஸ், ஓகே, ஆர் உங்க பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ், ஸோ யாராச்சும் நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க நம்ம ஜைலத்துடைய கிராஷ் கோர்ஸ் பத்தி, ஓகேவா. ஸோ அப் டு 10% ஆஃபரோட இப்போ நம்ம ஜைலத்துடைய கிராஷ் கோர்ஸ்க்கான அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஃபார் யுவர் நோட் ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன்ல நம்ம பேச்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர்ல நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ரிசல்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ மோர் தென் 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல அட்மிஷன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ சரி, லெட்ஸ் பிகின். ஸோ இன்னைக்கு உள்ள கொஸ்டின் ஆஃப் த டே பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட், a copper wire on burning get coated with a black substance. நம்ம காப்பரை நல்லா எரிக்கும் போது என்ன ஆகும்னா, காப்பரை சுத்தி ஒரு கருப்பு கலரான ஒரு கோட்டிங் கிரியேட் ஆகும். இந்த கோட்டிங் என்னது? ஓகே, ஸோ ரைட் த கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் தி ரியாக்ஷன். அந்த கோட்டிங் முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோட்டிங்கான காரணம் என்னன்னா, இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் காப்பர் என்ன ஆகும், காப்பர் ஆக்சைடா கன்வெர்ட் ஆகும். காப்பர் ஆக்சிஜன் கூட சேர்ந்து காப்பர் O2 கூட சேர்ந்து என்ன ஆகும், காப்பர் ஆக்சைடா கன்வெர்ட் ஆகும். சரியா? காப்பர் ஆக்சைடு, இதுதான் முதல்ல நடக்கக்கூடிய விஷயம். இந்த காப்பர் ஆக்சைடோட கலர் தான் அந்த பிளாக் கலர் கோட்டிங், ரைட்? சரி, நவ் ஹவு கேன் திஸ் கெமிக்கல் சேஞ்ச் பி ரிவர்ஸ்ட்? சரிங்க, ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கு. இந்த ரியாக்ஷன் நான் மறுபடியும் இந்த காப்பர் ஆக்சைடை காப்பரா மாத்தோம்னா என்ன பண்ணுவோம், இந்த கோட்டிங் இருக்குல்ல, பிளாக் கலர் கோட்டிங், அதை நீங்க அப்படியே ஹைட்ரஜன் கேஸ் கூட நீங்க பாஸ் பண்ணாலே போதும். ஹைட்ரஜன் கேஸை அதில் நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் காப்பர் பிளஸ் H2O இது கன்வெர்ட் ஆகும். எஸ், இதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே இதுக்கு காப்பர் வாட்டர் கூட நீங்கள் ஆக்சிஜன், இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கம்போஷன், ஓகே, ஹீட் பண்றீங்க. ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், காப்பர் ஆக்சிடைஸ் ஆகும். எஸ், இங்க இருக்கக்கூடிய காப்பர் ஆக்சிஜனை வாங்கிக்கிட்டு காப்பர் ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சிடைஸ் ஆகி காப்பர் 2 ஆக்சைடு, எஸ், காப்பர் 2 ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். இந்த காப்பர் 2 ஆக்சைடை மறுபடியும் எனக்கு காப்பரா மாற்றணும். அதுக்கான வழி என்ன, இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நீங்க மறுபடியும் என்ன பண்றீங்க, ஹீட் பண்ணா இந்த பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய காப்பர் 2 ஆக்சைடு மறுபடியும் காப்பரா கன்வெர்ட் ஆகும், வாட்டர் லீவ் ஆகும். சரியா? காட் இட். ஸோ பிளாக் கோட்டிங் டர்ன் பிரவுன். எஸ், பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய அந்த மெட்டலோட கோட்டிங் என்ன ஆகும், மறுபடியும் பிரவுன் கலர். எஸ், காப்பரோட கலர்னா பிரவுன் கலர். ஸோ அந்த பிரவுன் கலருக்கு மறுபடியும் மாறும். எஸ், காப்பர் மெட்டல் இஸ் ரீஜெனரேட்டட். சரிதானே? இதுதான் ரீசன். ஸோ ஹோப் இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷனுக்கு நோட்ஸ் வேணும்னா மறக்காம QR கோட ஸ்கேன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட் ஃபார் டுடே. Take care yourself. See you on next class. Bye.